இதே தான் இன்னைக்கு முஸ்லீம் என்ன சொல்றான், நான் தொழுகை விட்டாலும் எனக்கு வந்து என்ன நடக்கும், தொழுகை விட்டா அது எவ்வளவு தொழுகை விட்டானோ அதுக்கு ஒரு மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், அல்லது ஒரு 2 மணி நேரம், அல்லது ஒரு 10 நாள், ஒரு வருஷம், ஏதோ ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு நரகத்துல போடுவான். செத்தா போயிருவேன், சாக மாட்டேன்ல. அப்புறம் கத்துல அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான்ல. அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவான், களிமா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், எப்படியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவான். அப்போ களிமா நாங்களும் சொல்லியிருக்கோம், அதே டெக்னிக் தான். ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்றது இல்ல. முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் எரிக்கப்படுவோம், கறிக்கட்ட ஆயிருவோம், கடைசியா அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், எங்களை சொர்க்கத்துல போட்டுருவான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு வேற வழியே கிடையாது, எங்க களிமாவுக்கு அவன் மதிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதுதான் அவங்க கணக்கு. இப்படி கற்பனை பண்ணதுனாலதான் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. இது காரணம் என்ன, இப்படி இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த ஆன்மீக தலைவர், அவங்க தானே அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நம்பிதான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீ படிச்சிருக்கியா, நீ மதரசால படிச்சிருக்கியா, அதுவா இது வாங்குறேன், புரியுது. அதனால நீங்க என்ன ஆகி போச்சு, சஹாபாக்கள்கிட்ட இருந்த நேர்மை நம்மகிட்ட இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்த அந்த பண்புகள் நம்மகிட்ட இல்ல. அப்ப அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். இப்படி சொல்லிக்கிறாங்க, சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நிறைய நெருப்பியங்களை தீண்டாதுன்னு சொல்றாங்க. தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன. இந்த சட்டமெல்லாம் இவனுங்களே எழுதிக்கிறானுங்க, இவனுங்களே நினைச்சுக்கிறானுங்க, இப்படி கொஞ்ச நாள் தான் நரகத்துக்கு போவேன்ட்டு. அதை நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே மார்க்க விஷயத்துல ஏமாத்திக்கிறாங்க. இப்படியே கற்பனை பண்ணிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும். சந்தேகமே இல்லாத ஒரு நாள் வரவிருக்கு. அந்த நாள்ல முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டும் போது நீ நினைச்சதெல்லாம் தப்பு கண்ணா, பர்மனன்ட் நீ நரகவாசி ஆயிட்ட, இப்போ நீ நரகத்துக்கு போன நான் அப்போ சொல்லும் போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்க. இதெல்லாம் வந்து அதுதான் நான் சொல்றேன்ல இன்னைக்கு, அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். இதுதான் இஸ்லாமுங்கிறது ஏதோ கேட்டுட்டு சும்மா இருக்கிறது, வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இதுக்கு மிகப்பெரிய தியாகம் தேவை. உடம்பு நோகணும், கையில இருந்து காசு போகணும், அடி வாங்கணும், உத வாங்கணும், அலையணும், புரியுதா, தூக்கத்தை கெடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் சொர்க்கம் கிடைக்கும். ஜாலியா உட்காந்து இஸ்லாத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.